3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Ephesians chapter 3 verse 20. யாரா எனக்கா வாசிக்கலாமா? Somebody can read for me please. Ephesians 3:20. எனக்கு தெரியாதுன்றனால உங்களை வாசிக்க சொல்லல, நீங்க வாசிக்கும் போது ஒரு ஆசீர்வாதம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே ஹல்லேலூயா செய்ய வல்லவராகியவருக்கு ஆமென். பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை திருச்சபைக்கு அவர் சொல்லுகிறார். The Apostle Paul is revealing how God is mighty in our life. He is explaining how he is mighty. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் வல்லமையுடைய ஒரு தேவன். He is a mighty God. Unless and until God he himself explained to us, we cannot understand his ability. அவரை பற்றி சொன்னால் ஒழிய அவரை பற்றி நமக்கு புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். Genesis chapter 17 verse 1, God he revealed himself to Abraham and he said, I am almighty. நான் சர்வ வல்லமுடைய தேவன். இதை எபிரேய மொழியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நிறைய பேர் பைபிள் காலேஜ் படிச்சிருப்பீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். சர்வ வல்லவர் எப்படி சொல்லுவாங்க எபிரேய மொழியில்? பயப்படாதீங்க, தைரியமாக சொல்லுங்க. யார் சொன்னது? சிஸ்டருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? எல்ஷடாய். எல்ஷடாய்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எல்ஷடாய்? அதை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எப்படி வரும்னா, ஒரு பக்கம் தாயை போன்ற பால் கொடுக்கிற மார்பை உடையவர், மற்றொரு பக்கம் பட்சிக்கிற அக்கினியானவர். அதை சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க அர்த்தநாதீஸ்வரர். அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னா என்ன? ஒரு பக்கம் தாயை போன்ற அன்பை உடையவர், மற்றொரு பக்கம் பட்சிக்கிற அக்கினியை போன்றவர். ஆகதான் வேதம் சொல்லுகிறது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறக்கிறது இல்லை. அதே நேரம் ஆண்டவர் சொல்றாரு, தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறதை போல உங்களை சுமந்து வருகிற ஒரு தேவன். ஆகதான் இப்போ புது மொழிபெயர்ப்பு எப்படி வந்திருக்குன்னா, தாயும் தந்தையும் ஆனவர். எப்படி நீங்கள் ட்ரெடிஷ்னல் சர்ச் எல்லாம் நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா தாயும் தந்தையும் ஆனவரேன்னு ஜெபம் பண்ணுவாங்க. அதான் அந்த நாட்களில் ஒரு பெரிய புலவர் சொல்லியிருக்கார், ஆண்டவர் கடவுளுக்கு தாயும் ஆனவர்னு பேர். அவர் தகப்பன் ஆனவர், ஆனால் தாயை போன்ற ஒரு இருதயத்தை உடையவர். சரி, நல்லது. ஸோ we are having a mighty God. எந்த விதத்தில் ஒரு வல்லமையுடைய தேவனா? இங்கே அவர் சொல்றாரு, more than what you ask, more than what you pray, he is mighty to answer all our prayers. நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின் படி. My dear brother and sister, we are having such a wonderful God, able to bless more than what we ask, more than what we think. Amen. இந்த ஆகஸ்ட் மாதம் இது ஒரு வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுக்கிறார். More than what you ask, more than what you think. Amen. More than what you pray. 1 சாமுவேல் 1:11 வாசினா, if you read 1 Samuel chapter 1 verse 11, we can read the prayer of Hannah. அன்னாவுடைய ஜெபத்தை நாங்கள் பார்க்கிறோம். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1:11. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாரும் வாசிக்கலாம், சும்மா சின்ன யாருன்னா வாசிக்கலாம். நீங்க வாசிக்கும் போது நம்முடைய இன்வால்மெண்ட் கூடும். சேனைகளின் கர்த்தாவே, சிஸ்டருக்கு ஒரு கைத்தட்டு கொடுப்போமா? தேங்க்யூ சிஸ்டர். தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. இங்கே ஒரு அண்ணாள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். Hannah came to the presence of God and he prayed, Lord, see my affliction. என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார். She came to the presence of God to identify her affliction. அவளுடைய சிறுமை அவள் கண்ணோக்கி பார். What is the meaning of affliction? சிறுமை என்றால் என்ன? என் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் விரும்புகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை நாங்கள் விரும்புகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதை செய்யறதுக்கான பலன் இல்லாமல் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் சிறுமை. We want something in our life, we are expecting something in our life, but when we don't have the power, when we don't have the ability to have the desire in our life, that is we call affliction. What was the affliction Hannah had?
அண்ணாவுக்கு இருந்த ஒரு சிறுமை என்ன? she wanted to have a baby but she don't have the power to have the baby in her life. ஒரு குழந்தை வேணும், அதுதான் அவளுடைய ஆசை. ஆனா குழந்தை பெற்றுக்கொள்றதுக்கான என்ன இல்லை, பலன் இல்லை. I always appreciate Hannah's husband Elkanah. ஹானாவுடைய ஹஸ்பண்ட் எல்கானா மாதிரி ஒரு சூப்பரான ஹஸ்பண்டை பார்க்கவே முடியாது. அவர் 2ஆம் கல்யாணம் பண்ணார், அதனால எனக்கு பிடிக்கல அவருக்கு. அது ஓல்ட் டெஸ்ட்மென்ட் மன்னிச்சு விட்டுருவோம். ஆனால் he really understood the wife's pain and agony. More up to his ability, he was comforted her. அவனுடைய பலனுக்கு மிஞ்சி, அவனுடைய பலனுக்கு உட்பட்டு அவளை கம்ஃபர்ட் பண்ணுறதை பார்க்கலாம். அவனுக்கும் தனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு ஆசை, ஹானாவுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கணும்னு ஆசை. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இன் திஸ் வேர்ல்டு எவ்ரி அபண்டன்ஸ் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிட்டேஷன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சம்பூர்ணத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. We love, but our love has some limitation. We have money, our money has some limitation. We have wisdom, our wisdom has some limitation. We have many things, but every abundant, every perfection, it has its own limitation. But Bible says, Psalms 196, Lord, your words are unlimited, Lord. உங்களுடைய வார்த்தையோ கட்டுப்படுத்தவே முடியாது ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையோ கட்டுப்படுத்தவே முடியாது. எல்கானா சொல்றான், ஹானா 10 பிள்ளைகளை பார்க்கலாம் போதாதான்? ஹானா, I am more than 10 children, right? But these words cannot really comfort us, right? உண்மைதானுங்களே. ஒரு துக்க வீட்டுக்கு போயிட்டு, கவலைப்படாதீங்க ஐயா, ஒரு பிள்ளை போயிட்டா நினைக்க, நான் உங்கள் பிள்ளைன்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்தில் ஒரு போயிடுவார். உண்மைதானே? அந்த பிள்ளை இடத்த யாராவது ஃபில் பண்ண முடியுமா? we are there with you அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஆனிவர்சரியில் தான் அவரை பார்க்க முடியும். So our words cannot comfort, our words cannot really fulfill what I need. ஆனால் ஹானா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சொல்கிற, ஆண்டவரே see my affliction Lord, என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவர் அவர்கிட்ட சொல்கிறா, நீர் எனக்கு ஒரு குழந்தையை தருவீர் என்றால் அந்த குழந்தையை நான் திரும்பி தருவேன். அவன் கேட்டது என்னங்க? பக்கத்து கால் சொல், ஒரு குழந்தை கேட்டாங்க. நீ 1 சாமுவேல் 2:21 வாசித்தீங்கன்னா, அதற்கு பின்பு கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், அவள் 3 குமாரர்களையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். After Samuel, God blessed Hannah with 3 sons and 2 daughters. கேட்டது எத்தனை தம்பி? How much she asked? 1. How much she got? Plus Samuel 6. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கேட்டதற்கும் அதிகமாய் கொடுக்கிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. விரும்புவதற்கு அதிகமாய் கொடுக்கிற ஒரு கர்த்தர். Not only our prayers, He promised lots of things in our life. அவரே நிறைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை பாரு. See the life of Joseph. When he was 17 years old, God has given 2 visions to him, 2 dreams to him. யோசேப் 17 வயசாக இருக்கும்போது எத்தனை கனவு கர்த்தர் கொடுத்தாரு? 2 கனவு. அஜித் எத்தனை கனவுக்கு? அஜித் 2 கனவு. தெரியுமா? அந்த கனவு என்னன்னு கேட்டு உங்களுக்கு கஷ்டப்படுத்த விரும்பல. 2 கனவுமே எதை சொல்லுகிறது? How you are going to be blessing to your brothers, how you are going to be blessing to your parents. முதல் கனவு சொல்லுகிறது, சகோதரருடைய அரிக்கட்டுகள் எல்லாம் யாருக்கு முன்னாடி வணங்கிட்டு இருக்குது? யோசேப்புடைய அரிக்கட்டுக்கு முன்பதாக வணங்கிட்டு இருக்குது. 2வது கனவு என்னது? சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் தலை வணங்கிட்டு இருக்கு. My dear brother and sister, most of the time, even the great servants of cannot understand, believe what God is promising to you. பெரிய பரிசுத்தவான்களா இருக்கலாம், ஆனா அந்த பரிசுத்தவான்களுக்கு கூட தேவன் உங்களுக்கு செய்கிற காரியங்களை கேட்பதற்கு அரிதா இருக்கும். எத்தனை பேர் ஆபிரகாமுடைய பேரன் யாக்கோபை பத்தி ரொம்ப பெருசா நினைக்கிறீங்க? Jacob is highly blessed, right? How many believe? Not our Scarborough Jacob. அதனால தான் நீங்கள் பிளஸ்ஸட்னா ஒத்துக்க மாட்டீங்க. ஆபிரகாமுடைய பேர், ரைட்? ஸோ அவன் வயிற்றில் இருக்கும்போது, when he was in her mother's womb, Rebecca, she went to the Lord and asked, Lord, what is happening in my tummy? God said, you are carrying 2 nations. The elder one will serve the younger one. வயிற்றில் இருக்கும்போதே சொல்லிட்டாரு, நீ யாரு? உன் அண்ணனுக்கு நீ எஜமானாய் நீ இருப்பாய்.
நிறைய அதிசயங்களை பார்த்த ஒரு ஆள், அற்புதங்களை பார்த்த ஒரு ஆள், நிறைய தீர்க்கதரிசனங்களை கேட்ட ஒரு ஆள். ஆனா அந்த யாக்கோபால யோசேப்பு கொடுத்த தரிசனத்தை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. நம்புறீங்களா? உங்க பிள்ளைக்கு ஒரு ப்ராஃபஸி வருது, யாராவது ஏசப்பட கோவப்படுவீங்களா? என்ன ஆண்டவரே, என்னை விட என் மகனை ஆசீர்வதிக்கிறீர் சொல்லுவீங்க? ஆதியாகமம் 37:10 வாசினா யாக்கோபு கோவம் வந்துருச்சான். டை, என்ன துணிகரமா பேசுறடா, என்னை விட நீ பெரிய ஆளாயிருவியா? உண்மையா இல்லைங்களா? God has given 2 visions. One, you're going to blessing to your brothers, you're going to blessing to your parents. ஆனா நிறைவேற்றினது எப்படி நிறைவேற்றினார் தெரியுமா? Can you say how God fulfilled? என்ன எப்படி மறைச்சு பார்க்குறீங்க? சொன்னது உன் வீட்டுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்ப, செஞ்சதோ உலகத்துக்கே ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சொன்னதிலும் அதிகமாய் செய்கிற ஒரு ஆண்டவர். He promised something, he fulfilled something extraordinary. சொன்னது கொஞ்சம், செஞ்சது ஏராளம். இன்னைக்கு நம்ம அஜித் தம்பி தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. இன்னைக்கு இலங்கையில் இருக்கிற அஜித்துடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க? அஜித் கனடா வந்த பிறகு பணக்காரன் ஆயிட்டான். அப்படிதான் அஜித், உங்களையும் அப்படிதான் நினைப்பாங்க. ரைட்? நீங்கள் படுற பாடு கர்த்தருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரியா? ஆனால் என்ன நினைப்பு? அஜித்துடைய வீட்டு வாசலில் ஒரு மரம் இருக்குது, அது நிறைய டாலராக காய்ச்சிக்கிட்டு இருக்குது. டெய்லி அஜித் ஒரு டிம் ஹார்டன் காஃபியோடு வந்து ஒரு குலுக்கி, என்ன அஜித் அப்படி தான் நம்புகிறாங்க, பேக் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு. வெரி ஈஸி டு பிலீவ். ஆஃப்டர் யூ ரீச் கனடா யூ பிகம் ரிச், ரைட்? ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செஞ்சா தெரியுமா? த்ரூ ஜோசப் காட் மேட் ஃபேரோ பிகம் அ ரிச்சஸ்ட் கிங். யோசேப்பினால் யார் ஐஸ்வர்யவனா கர்த்தர் மாற்றினாராம்? பார்வோனை ஐஸ்வர்யவனா கர்த்தர் மாற்றினார். இது அஜித் கனடா வந்தான்ப்பா, வந்த பிறகு கனடா பணக்கார ஊராயிடுச்சு சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு இப்படி சொல்லுவாங்க, நம்மளுங்க போய் தான் நாடு கெட்டு போச்சு சொல்கிறோமா இல்லையா? நான் எல்லாரும் யோசிச்சு பார்ப்பேன், நம்ம ஆட்கள் சொல்கிறத பார்க்கும்போது. நம்ம ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் வந்து இறங்கி இருக்கிறோம். எத்தனை பஸ்ஸில்? முதல் பஸ்ஸில். ஆனால் 2வது பஸ்ஸில் வந்தோடனே குறை சொல்லிகிட்டு இருப்போம், இவங்கெல்லாம் வந்து நாசமாக்கிட்டானுங்க ஐயா. வேதம் சொல்லுகிறது யோசேப்பை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். ஆதியாகமம் 37 என் நன்மை 47:7 வாசி பார்த்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்லுகிறது, யாக்கோபை யோசேப்பு தேவனுடைய நாமத்தின் மகிமை உண்டாண்டு பார்வோனுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தினானாம். கர்த்தர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தார். சொன்னதிலும் அதிகமாய் செய்கிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா! 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம். 2 Kings chapter 3:17. டு என்கரேஜ் த காட்ஸ் பீப்புள். சனகரிப்புன்னு ஒரு ராஜா வந்து கம்ப்ளீட்டா தேசத்தை சுத்து போட்டுட்டான். ஏராளமான இராணுவத்தோடு வந்திருக்கிறான், ஆயுதத்தோடு வந்திருக்கிறான். தேவ ஜனங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. எலிசா மூலமா கர்த்தர் சொல்றா, டே பயப்படாதீங்க. எப்பயுமே ஆண்டவர் வந்து ஒரு அடையாளத்தை காட்டுவார் நம்முடைய பயத்தை போக்குறதுக்கு. ஆமீன். உண்மையா இல்லைங்களா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றா, உங்களுக்கு ஒரு அடையாளத்தை நான் காட்டுகிறேன், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாளவள் இயேசு என்று பெயரிடுவாயா. God is always showing the sign. அந்த சைன் என்ன பண்ணும்? நம்மளை பயத்தை மேற்கொள்ள உதவி செய்யும். உண்மையா இல்லைங்களா? சில நேரம் நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகிறீங்கன்னு வைங்களேன், 2 பக்கமும் காடாக இருக்குது, ஹைவேல போயிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு பக்கத்தில் இருக்க ஒரு ஆள் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விடுவான். ரைட் பாத்தில் தான் போகிறீங்களா? உண்மையா இல்லைங்களா? கொலை போடுறதுக்குனே ஒரு ஆள் நம்ம கூட வருவான். சரியான பாதையில் தான் போகிறீங்களா? அந்த நேரம் ஜிபிஎஸும் போயிடுச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன பயம் வரும்? சரியான பாதையில் போகிறோமான்னு ஒரு பயம் வரும். அப்போ ஒரு அடையாளம் இருக்கும், ஒரு சைன் இருக்கும், யூ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் டொரண்டோ. அந்த சைன் போர்டை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன வருது? சந்தோஷம் வந்துருச்சு. இன்னும் டொரண்டோ வந்துட்டீங்களா? வரல. ஆனால் என்ன சந்தோஷம்? ஐ ஆம் ஆன் த ரைட் ட்ராக். ஒரு அடையாளத்தை கர்த்தர் வச்சுக்கிட்டே இருக்கிறார். மீன் இப்போ ஒரு அடையாளத்தை கர்த்தர் சொல்றாரு, பள்ளங்களை வெட்டுங்கப்பா, prepare the valley. I will do one thing, I will fill this valley with water. எந்த ஊர்ல கர்த்தர் சொல்றாரு? இந்த ஊர் வந்து வானம் பார்த்த பூமி. வானம் பார்த்த பூமின்னு என்ன அர்த்தங்க? மழை பெஞ்சாதான் விடுதலை. கனடா அப்படி இல்லை பாருங்க, தண்ணி பார்த்த பூமியா இருக்கு, எங்க பார்த்தாலும் தண்ணியா தான் இருக்கு. ஒருத்தர் ஒரு எம்பி பெருமையா சொன்னாரு, பூமியில நாங்க ஓட்ட போட்டு தண்ணியே எடுக்கலைங்க அப்படின்ற.
இந்தியாவில் ஓட்டை போட்டு அது அமெரிக்காவுக்கு போயிடுச்சு அடுத்த ஓட்டை. அவ்வளோதான் கீழே போர் போட்டு போயாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவர் சொல்றாரு, காற்றை நீங்க பார்க்க மாட்டீங்க, you will not see wind, you will not see rain, but surely you will see all your valleys filled with water. 20ஆம் வசனம் வாசிங்க, என்ன நடந்துச்சு? 17. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்திலே இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? பள்ளம் நிரம்பினாரு. நடந்தது என்ன? பக்கத்தால் சொல்லுங்களேன், சொன்னதிலும் அதிகமாய் செய்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. God said your valley will fill with water, but the end result, the Bible said whole nation filled with water. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். என் அன்பு தேவ ஜனமே, இந்த ஹானாவுடைய லைஃப்ல எப்போது தேவன் அவள் நினைத்ததற்கும் அதிகமாய் கிரியை செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரியத்தை நீங்க பார்க்கலாம். அவளுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, she was a regular visitor to the church. She was regularly coming to the temple of Jerusalem. எருசலேமின் தேவாலயத்துக்கு ஒவ்வொரு வருஷம் வருவாளாம். ஆனா ஒவ்வொரு வருஷம் வரும்போதும் யாருக்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாளாம்? எல்கானா கிட்ட தான். என்னாச்சு? பலி செலுத்துறாங்க. பலி செலுத்தும் போது யாரு மகிழ்ச்சியா இருக்கிறா? அவனுடைய தக்களத்தி மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, இவங்க மகிழ்ச்சி இல்லை. ஒவ்வொரு முறையும் அவ போயிட்டு எல்கானாட சண்டை போடுறா, எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும். ஒரு நாள் அவர் ரியலைஸ் பண்ணா, I should not ask where I should not get my blessing. She learned one thing, I should ask where I can get the blessing. யாரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவள் அறிந்த போது ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். அநேக நேரத்தில் அன்பு தேவ ஜனமே, we should realize one thing, we can get every blessing from the Lord, one who created the heaven and earth. சங்கீதம் 84:7 இன்னைக்கு வாசிச்சோம். 84:7 சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து, they go from strength to strength until they appear before the city of Zion. சியோனிலே அவர்கள் காணப்படும் மட்டும் என்ன வாங்கலாம்? எத்தனை பேர் பக்கத்தில் சொல்லுங்களேன், பலத்தின் மேல். 86 வயசு அம்மா, வாலிப பெண் எங்க வந்திருக்கிறீங்க? அம்மா நீங்க வாலிப பிள்ளைம்மா. வயசு ஒரு சும்மா நம்பர் தான். நம்ம ஆளுங்க வயசை பார்த்தே பரலோகம் போயிடுவாங்க. பார்வோன் சாராளை கடத்திட்டு போகும்போது அவளுக்கு என்ன வயசு தெரியுமா? எத்தனை பேர்? ஏறத்தாழ 80 வயசு. 18 வயசு பிள்ளையை கடத்திட்டு போனா பரவாயில்ல, எத்தனை வயசு பிள்ளை சிஸ்டர்? நீங்களே சொல்ல முடியும், 80 வயசு ஒரு பிள்ளையை கடத்திட்டு போயிருக்கா. நான் யோசித்து பார்த்தேன், இவன் கண்ணு தான் மஞ்ச காமாலன்னு பார்த்தா எகிப்துல இருந்து அத்தனை பேர் கண்ணும் அப்படிதான் இருந்திருக்கு. பார்வோனை டெம்ப்டேட் பண்ணது யாரு தெரியுமா? எகிப்துல இருக்கவங்க எல்லாம் ஒரு பிள்ளைய பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்களாம். எந்த பிள்ளை? உனக்கு தெரியுமா, ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் வந்திருக்கிறா. எத்தனை வயசுங்க? 80 வயசு. ஸோ நம்பர் தான், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். சங்கீதம் 92:14 சொல்லுகிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார். ஹல்லேலூயா. நம்மால் இந்த வயசை பார்த்து அவங்க போடுற ஆச்சரியத்திலே இந்த ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவார் போல இருக்கு. நல்லவன், இன்னும் கிருபைகளை கர்த்தர் பெருகும்படி செய்வார். ஆமென். ஸோ நமக்கு ஒரு ஆண்டு அப்போ என்ன நம்ம செய்யணும்னா, யாரிடத்தில் நான் கேட்க வேண்டுமோ அவரிடத்தில் நான் கேட்கும் பொழுது, சங்கீதம் 84:5 சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். One who strengthens you, he is blessed one. என் அன்பு தேவ ஜனமே, நம்ம அநேக நேரத்தில் செய்கிற ஒரு காரியம், பண்ணுகிற ஒரு தவறு என்னன்னு சொன்னா, யாரால நமக்கு உதவி செய்ய முடியாதோ அவங்க கிட்ட போய் நாம் உதவி செய்யும் பொழுது நடக்கிற ஒரு காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை அல்ல தீமைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் அங்கலாய்க்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 31ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 31:1. Isaiah chapter 31 verse 1. சகாயம் அடையும்படிக்கு
இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமல். பாருங்க, இங்க ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு. God is really longing in his heart. So you need not come to me to get your favor. You are not coming to me to get your help. Instead of coming to me, you are going to the Egyptian, because the reason is that நீ என்கிட்ட உதவிக்கு வராம யார்கிட்ட போயிட்ட? பக்கத்துல சொல்லுங்க, எங்க போயிட்டீங்க? நீங்க போலங்க, சும்மா சொல்லுங்க. எகிப்துக்கு. ஏன் எகிப்துக்கு போய் நம்மன லூசா? we have the reason, right? உண்மையா இல்லையா? காரணம் என்ன? எகிப்தில இருக்கிற குதிரையினை பத்தின நாலேஜ் எனக்கு இருக்குது. I have the knowledge about the strength of Egyptian horses. I have the knowledge about the army of Egypt. எகிப்தினுடைய ராணுவத்துடைய பலன் எனக்கு தெரியும். எகிப்தினுடைய குதிரையினுடைய பலன் எனக்கு தெரியும். Because I knew they are strong, because I knew they are sufficient to me, I am going to them. அப்ப இதுக்கு ஆப்போசிட் போடுங்க. ஏன் ஆண்டவர்ட்ட வரல? பாருங்க, பதிலே சொல்ல மாட்டீங்க. உங்களை சொல்லல, நான் அந்த ஜனங்களை சொல்றேன், ரைட்? நம்மள சொல்றோம், நீங்க பயப்படுறீங்க. எதனால இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர்ட்ட போலியா? அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? எகிப்தியர்கள் பலவான்கள் தெரிஞ்சிருக்கு, எகிப்துடைய ராணுவம் பலன் தெரிஞ்சிருக்கு, எகிப்துடைய குதிரைகள் பலன் சொல்லி தெரிஞ்சிருக்குது. அப்ப எது தெரியலன்னு அர்த்தங்க? கர்த்தருடைய பலன் தெரியல. அப்ப ஆண்டவர் அந்த வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, டே, குதிரை வெறும் மாம்சம் தானடா, எகிப்தியர்கள் வெறும் மாம்சம் தானே, நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணா மேட்ரு முடிஞ்சு போச்சு. அப்படிதானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லிட்டு சொல்றாரு, நீ என்கிட்ட வராம அவங்கிட்ட போனதுனால உன்னால அவனும் கெட்டான்றார். எத்தனை பேர் சகாயம் செய்கிறவனும் சகாயம் பெறுகிறவனும் ஒன்றாய் விழுவீர்கள். என் அன்பு தேவஜனே, டுடே we should realize one thing, whom I am expecting my miracle, where I am expecting my provision. வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய கரத்திலிருந்து. சொல்றதெல்லாம் நல்லா சொல்லிடும், ஆனா எங்க தான் போய் நிற்போம்? இன்னைக்கு கர்த்தர் மட்டும் சொல்ற ஒண்ணு, நீ தேவனிடத்தில் எதிர்பார்க்கும் பொழுது எதிர்பார்த்ததிலும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? 99வது வருஷம் 1999ல when I was working as a software person, ஒரு கணினி பொறியாளராக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டார். 96 ஜூன் வரைக்கும் நான் பட்ட பாடு ஒரு நாய் கூட பட்டிருக்காது. படாத பாடுபட்டேன். I went through lots of sufferings, lot of failure. ஜஸ்ட் ஒரு 300 rupeesக்கு நான் பட்ட பாடு பெரும்பாடு. I worked more than 200 or 300 places. எங்கேயுமே எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. ஞானம் கிடையாது, ஸ்மார்ட்னஸ் கிடையாது. ஆனால் கர்த்தர் கிருபை ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு God he blessed me as a software engineer. 99ல இப்போ எப்படி வண்டி நல்லா ஓடிட்டு எப்படி போயிட்டுருக்கு சிஸ்டர்? வண்டி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்போ ஏசப்பா வந்து நிற்கிறார், மகனே, வேலையை நீ ராஜினாமா செய்து என்னுடைய மிஷினரி ஊழியத்துக்கு, சுவிசேஷ ஊழியத்துக்கு நீ வா. வர்றது கஷ்டமாக இருக்குமா சுலபமாக இருக்குமா? நான் ஒன்று ஆண்டோட சொன்னேன், ஆண்டவரே, இப்போ நான் நல்ல கஞ்சி குடிக்கிறேன், இப்போ நான் கொஞ்சம் நல்ல கஞ்சி குடிக்கிறேன், இப்போ நான் 4 பேர் குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்கிறான், இப்போ நான் 4 பர்த்டேக்கு வெட்டிங்க்கு இன்விடேஷன் வருது. நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாப்பா? ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், நோ 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 நோ, நான் ஒன்று யாருக்கோ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்காக நான் கூப்பிடல, என்னுடைய பரலோக ராஜ்யத்தை டெவலப் பண்ணுறதுக்காக நான் கூப்பிட்டுருக்கிறேன். யூ ஹாவ் டு கம் டு மை மினிஸ்ட்ரி. ஆண்டவர் நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவரே, ஐ எம் ரெடி டு கம். எனக்கு ஒன்றே ஒன்று செய்யணும் ஆண்டவரே. இன்றைக்கி எப்படி ஒரு ராயல் லைஃப் எனக்கு இருக்குது. ஐ எம் நாட் கோயிங் டு எனிபடி ஃபார் மை நீட்ஸ். ஐ எம் நாட் ஷேரிங் எனி ஆஃப் மை needs or my problem to anybody. I can support the people. I have a royal life. If you assure the same royal life in my life all the days of my life, today I am ready to come to the ministry. இன்னைக்கு
ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. யார்கிட்டையும் நான் காசுக்கு போகிறதில்ல, யார்கிட்டையும் என் தேவைக்காக போய் நிற்கிறது இல்லை, 4 பேருக்கு உதவி செய்ய வச்சுருக்கிறீங்க. இதே லைஃப்பை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா ஐ எம் ரெடி டு கம். அப்போ ஏசப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், மை சன், டுடே யூ ஆர் ஹேவிங் யுவர் லைஃப் அக்கார்டிங் டு யுவர் இன்கம், hereafter ஐ வில் கிவ் இன்கம் அக்கார்டிங் டு யுவர் லைஃப் அப்படின்னார். இன்றைக்கி உன் சேலரிக்கு ஏற்ற மாதிரி உன் வாழ்க்கையை நீ செட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற. இனி வர நாட்கள் உனக்கு ஒரு வாழ்க்கையை நான் வச்சுருக்கேன், அந்த வாழ்க்கைக்கேற்ற வருமானத்தை உனக்கு நான் தருவேன். 26 வருஷம் ஆச்சு, ஒரு நன்மை குறைவுபடலை, ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளதை நான் பெருமையாக சொல்ல முடியும். He never allowed me to share my needs to anybody. He never allowed me to stand before man for any need. 26 years, I proudly say that Jehovah Jireh, He is faithful to provide all my needs. He is faithful to provide all my needs. He is taking care of all my flight tickets. He is taking care of all my personal needs. He is taking care of my family. Nothing lack in my life. Trusting in the Lord, it's such a great blessing in our life, my dear brother and sister. கத்தரை சார்ந்திருக்கிற மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் பிசாசு என்ன செய்வான்? உலகத்தை சார்ந்திருக்கும்படிக்கு, சூழ்நிலையை சார்ந்திருக்கும்படி, when we trust the situation, what will happen? Automatically we will try to satisfy the world. எது என்னுடைய பலன் என்று சொல்லி நான் நம்புகிறேனோ அந்த பலனை நான் திருப்திப்படுத்த நான் முயற்சி செய்வேன். எது என்னுடைய ஆசீர்வாதம் சொல்லி நம்புறேனோ அந்த ஆசீர்வாதத்தை நான் முயற்சி பண்ண, அதை திருப்திப்படுத்த நான் முயற்சி பண்ணுவேன். என் அன்பு தேவ ஜனமே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், இந்த இடத்துலலாம் நீ வாசி பாருங்க. If you read Genesis chapter 39 verse 9, if you read Daniel chapter 3, if you read Daniel chapter 6, all these places the God's people, they declared one thing from their experience. They declared God is the source of all our blessing. They strongly believed. They said, King, you are not a blessing to us. King, you are not a blessing to us. Lady, you are not a blessing to us. My God, He supplies all my need according to His heavenly righteousness. The David said, Lord, wealth and honor is coming from you, Lord. Deuteronomy chapter 8 verse 18 says, He is giving all the ability to have all the wealth and honor in our life. ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் சம்பாதிப்பதற்கான சத்துவத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ராஜா சொல்றா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்த்து, சரிப்பா, ஃபர்ஸ்ட் தடவை மியூசிக் போடும்போது நீங்க கவனிக்காம இருந்திருப்பீங்க, உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். 2வது தடவை மியூசிக் போடுவாங்க, நீங்க என்ன செய்யணும்? சிலைக்கு முன்னாடி. ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தெரியும், இந்த ராஜா என்னுடைய ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தர் தான் என்னுடைய ஆசீர்வாதம். இந்த ராஜா மூலமாய் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு தேவஜனமே, எப்போது கர்த்தரினுடைய ஆசீர்வாதம்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிடமோ அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் நான் உனக்கு கொடுப்பேன். இங்கதான் நமக்கு சவாலே இருக்குது. வேலையினுடைய ஆசீர்வாதமா? இல்லை, வேலையின் மூலமாய் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். படிப்பினுடைய ஆசீர்வாதமா? இல்லை, படிப்பின் மூலமாய் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு தேவஜன, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவர்களுக்கு உதவிகள் செய்வது தேவனுக்கு சுலபமான ஒரு காரியம். Very easy to go behind the people, very easy to try to please the people, very easy to try to please the world. But my dear brother and sister, when you realize God is the source of all the blessing, you will give 100% focus to please the kingdom of God. Numbers chapter 14 verse 8 says, Joshua and Caleb said to the entire people of Israel, if God please with us, surely He will take us to this promised land. கர்த்தர் மாத்திரம் நம்ம மேல பிரியமா இருந்தால் இந்த வாக்குத்தத்த தேசத்துல எங்களை கொண்டு போய், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேர்ப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருக்கு பிரியமானதை நாங்கள் செய்யும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமானதை நாங்கள் செய்யும் பொழுது, என் அன்பு தேவ ஜனமே, ஏன் யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தோட பெரிய காரியத்தை அவர் செய்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானதை செய்கிறதுல அவன் ஜாக்கிரதையாக இருந்தான். என் அன்பு தேவ ஜனமே, இன்னும் நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரத்து வந்தீங்கன்னா, 1 Kings chapter 17,
அங்கு எலியா மூலமாய் சாரிபாத் ஊர் விதவைக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? பஞ்ச காலம் முடியும் மட்டும் உன் பாத்திரத்தில் மாவு குறைய போகிறதில்லை, எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. ஆனா நீங்க அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, அந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் கர்த்தர் நிறைவேற்றல. வேதம் சொல்லுகிறது, மரித்து போன அந்த விதவனுடைய பிள்ளையை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? காரணம் என்ன? என் அன்பு தேவஜனமே, தேவனுடைய ஊழியரை விசாரிக்கிறதுல, தேவனுடைய ஊழியத்தை தாங்கிறதுல அந்த மகளுக்கு இருந்த அந்த உற்சாகம், அந்த விசுவாசம், அந்த அர்ப்பணிப்பு. என் அன்பு தேவஜனமே, நான் சிலர் யோசிச்சு பார்ப்பேன், எலியாவை வந்து டைரக்ட் ஃப்ளைட்ல கர்த்தர் இந்த விதவை வீட்டுக்கு கூட்டு வந்தாரா? எலியா டைரக்ட் ஃப்ளைட்ல வந்தாரா, டிரான்சிட் ஃப்ளைட்ல வந்தாரா? சிஸ்டர் பாருங்க, நீ புரியாத மாதிரியே பார்க்குறீங்க. எலியா டைரக்டா வந்தாரா, டிரான்சிட்ல வந்தாரா? நிறைய நீ ஃப்ளைட்ல ஏறினாலும் இப்படி கேட்குறேன். டிரான்சிட்ல தான் வந்தார். ஆண்டவர் எலியாவை நேராக சாரிபாத் ஒரு விதவைக்கு அமிச்சாரா? இல்லை இல்லை, டே கேரி தாற்றங்கரையில் சில நாள் தங்கீர். ஃப்ளைட் எங்கே போய் லேண்ட் ஆயிடுச்சு? என்னங்கன்னு சொல்ல மாட்டேன். கேரி தாற்றங்கரையில். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு யாரை நான் ஃபுட் டோர் டெலிவரி பண்ண வச்சிருக்கிறேன்? காக்கா. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃபுட் டெலிவரி பர்சன் யாருன்னா காக்கா தான். அவனை மிஸ்டர் காக்கா தான் சொல்லணும். என்ன சிஸ்டர்? ஊழியத்தை செய்கிறதுனால தான் பிரதர் செல்வின், ஊழியத்தை செய்யலைன்னா செல்வின் தான். அவன் காக்காவை நம்ம பிரதர்ஸ் காக்கா தான் கூப்பிடணும். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, எங்கே வந்துட்டு இருந்து நாங்கள் ஸ்டே பண்ணிட்டாரு? நீங்கள் சொல்ல மாட்டீங்களே. எங்கே? கேரித் ஆற்றங்கர். இப்படி 4 தடவை கேட்டால் நமக்கு மறக்காது. அதுக்கு தான். இப்போ சில நாட்களுக்கு பின்பு என்ன ஆயிடுச்சு? சொல்ல மாட்டீங்க பாரு. தண்ணி வத்தி போச்சு. சில நாட்களுக்கு பின்பு கேரி தாற்றங்கரையின் தண்ணி வத்தி போச்சு. நீங்க நினைக்கிறீங்களா நம்ம ஆண்டவர் காக்காவையே சப்ளை பண்ண வச்சவருக்கு ஆத்துல வாட்டர் சப்ளை பண்ண முடியாதா? His plan is something different, right? இப்ப தண்ணி வத்தி போச்சு. இப்போ சொல்றாரு, நீ போ, சாரிபாத்தூர்ல உனக்கு சூப்பரான வீடு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். ரைட்? இப்போ ஒரு சாரிபாத்தூருக்கு வர்றாரு. என்ட்ரன்ஸ்ல வரும்போதே இந்த அம்மாவுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சு போச்சு. இவங்க என்ன பண்றாங்க? சொல்லி பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் யோசிச்சு பார்ப்பேன், இவர் டிரான்சிட் ஃப்ளைட்ல வராம டைரக்ட் ஃப்ளைட்ல வந்திருந்தாருன்னா இந்த அம்மாவுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்திருக்கும்? அதான் யோசிச்சு பாருங்களேன். ஐயா ரொம்ப அழகா டைலாம் கட்டிட்டு இருக்கிறீங்க. உங்க கையில ஒரு $10,000 இருக்கும்போது உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றதுக்கும் $100 நீங்க கடன் வாங்க கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு விருந்தாளி வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா ஐயா? ஐயா வந்து இல்லைன்னாலும் விசாரிப்பார், அது வேற விஷயம். உலக பிரகாரமா $10,000 இருக்கும்போது ஒருத்தன் வந்தா சொல்லுவான், என்ன மச்சான் நீங்க இவ்வளோ நாள் லேட்டா வந்துட்டீங்க, ஆடை வெட்டு, கோழியை வெட்டு, அவரை தவிர எல்லாத்தையும் வெட்டிடுவோம். ரைட்? டாலர் கையில கம்மியா இருக்கும்போது ஒரு ஆள் வந்தா என்ன தோணும்? இவெல்லாம் வரணும்னு நம்ம கேட்டோமா? ஒரு தோணுமா இல்லைங்களா? இங்க இந்த சாரிபாத் ஒரு அம்மா வீட்டுக்கு ஆண்டவர் டைரக்டா கூட்டு வந்திருந்தாருன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த எலியா வந்திருந்தாருன்னா, சாரிபாத் ஒரு அம்மாவுடைய மாவு எவ்வளவு இருந்திருக்கும்? டெய்லி கொஞ்சம் சாப்பிட்டுருப்பாங்கல்ல, எவ்வளவு இருந்திருக்குங்க சொல்லுங்களேன்? நிறைய இருந்திருக்கும். என்ன எவ்வளவு இருந்திருக்கும்? இந்த நிறைய இருக்கும்போது ஒரு ஆள் வந்திருந்தா, இவர் வேற என்ன மாதிரி நிறைய சாப்பிட்ற ஆள் மாதிரி தெரியல, ஒரு ரொட்டி தான் கேட்கிறார். கொடுக்கறது ஈஸியா இல்லையாம்மா? ரைட்? இப்போ கர்த்தர் பர்பஸா என்ன பண்றாரு? மாவு எந்த அளவுக்கு வந்துருச்சு? நம்ம கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்னதான், இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி கர்த்தர் வச்சிருவார். அப்படித்தானே இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியல, இருக்குன்னு சொல்ல முடியல, ரெண்டும் கட்ட நிலைமை. இந்த சாரிபாத் ஒரு விதவை நிலைமை அப்படிதான் பாருங்க. குடும்பம்னு சொல்ல முடியாது, குடும்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கணவன் இருந்தாதான் முழு குடும்பம் இல்லை, குடும்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன? பிள்ளை இருக்குது. ரெண்டும் கட்ட நிலைமை. சாரிபாத் ஊரும் அப்படிதான் பாருங்க. சிட்டியும் கிடையாதான், கிராமமும் கிடையாது, ரெண்டும் கட்ட நிலைமை. நம்ம நிலைமை அப்படிதான், நிறைய ரெண்டு கட்ட நிலைமையாக தான் இருக்கும். இப்போ மாவு குறைஞ்ச பிறகுதான் யாரை கொண்டு வந்து இறக்குறாரு கர்த்தர்? நான் என்னங்க நீங்க பேசவே மாட்டீங்க? போன வருஷம் நல்லா பேசுனீங்களே, என்ன ஆச்சு இந்த வருஷம்? என்ன ஆச்சுது? குறைஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஒரு வேளை நினைக்கலாம், ஏன் ஆண்டவரே நிறைய இருக்கும்போது கொண்டு வரக்கூடாது, கொஞ்சமா இருக்கும்போது கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா, இப்பதான் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று நீ விசுவாசிக்கிறாயா, அல்லது உன் பலன் உன்னை ஆசீர்வதிக்கிறாய் என்று விசுவாசிக்கிறாயா? கொஞ்சத்தில்
உண்மை உள்ளவனை அநேகவற்றின் மீது அதிகாரியாய் மாற்றும். எனக்கு இந்த சபை ஊழியம் ரொம்ப பிடிக்கும், சர்ச் மினிஸ்ட்ரி. ஆனால் அநியாயத்துக்கு கத்த நமக்கு எது பிடிக்குமோ அதை செய்ய விட மாட்டார். சர்ச் ஊழியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கத்த சொல்லிட்டார், பெட்டியை தூக்கு, வாழ்நாள் ஃபுல்லாக சுவிசேஷனா ஊர் சுத்து. என் லைஃபே 2 பெட்டிக்குள்ளே தான் ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்தால் 2 பெட்டி, மற்ற பக்கம் போனால் 1 பெட்டி. வீட்டுக்கு போனால் கபோர்ட்லேருந்து ட்ரெஸ் எடுக்கவே பழக்கமே வரமாட்டேங்குது. அங்கேயும் பெட்டி தான் திரும்பிட்டு இருக்கிறேன். எப்போ தூங்குறேன் எப்போ முழிக்கிறேன்னு என் உடம்புக்கே தெரிய மாட்டேங்குது. ஆஸ்திரேலியாவில் ஒரு டைம் இருக்குது, இங்கே ஒரு டைம் இருக்குது. அங்கே பிரேக்ஃபாஸ்ட்னா இங்கே டின்னர், இங்கே பிரேக்ஃபாஸ்ட்னா அங்கே டின்னர். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என் அன்பு தேவ ஜனமே. ஆனால் ஆண்டவர் என் உள்ளத்தில் சபைகளை கட்டணுன்ற ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். டு பில்ட் த சர்ச்சஸ். அவன் என் உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை. ஆண்டவர் சுவிசேஷ ஊழியத்துக்கு அழைச்சிட்டீர் ஆண்டவர், எப்படி சபை கட்டுறது? கர்த்தர் சொன்னார், உன் பேரில் சபை கட்டினா தான் உன் சபையா, எந்த சபையை கட்டினாலும் என் சபை தான். ஆகவே நிறைய கிராமங்களில் இருக்கிற, அநேக தூர இடங்களில் இருக்கிற, தங்களுடைய சபையை கட்ட முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற அநேக சபைகளை தத்தெடுக்கிற ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அடாப்டிங் த சர்ச்சஸ். கடந்த 26 வருஷம் அதுதான் செஞ்சிட்டு இருக்கிறோம். சரியாக கர்த்தர் காட்டுவார் ஒரு சபையை, கர்த்தர் காட்டு. அப்போ உள்ளத்தில் ஆசை என்னன்னா, ஆண்டவரே கொடுக்கறதுக்கு பலன் இல்லையா ஆண்டவரே. முதல் முறை கொத்தமங்கலம் அப்படின்னு சொல்லி பவானி சாகர் பக்கத்தில் ஒரு இலங்கை அகதிகள் முகாம் ஊழிய செய்கிற ஒரு போதகரை கர்த்தர் காமிச்சார். அந்த சபையை கட்டணும்னு ஒரு ஆசை. சரி, அந்த சபையை கட்டுறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? ஆத்துமாக்கள் வரணும்ல. ஆகவே சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தணும், சில சேரிட்டி ஒர்க்ஸ் பண்ணணும். ஆகவே இந்த சேரிட்டி ஒர்க்லேருந்து மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் ஒன்று ரெடி பண்ணோம். அந்த ஜனங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த பட்ஜெட் ஒரு 40,000 ரூபா பட்ஜெட் வந்துச்சு. 40,000 rupees வந்துச்சு. நான் சொல்கிறது 2002 வருஷம் 40,000 ரூபா பட்ஜெட் வந்துச்சு. சரின்னு சொல்லி, எனக்கு இருக்கிற ஒரு கிருபை என்னன்னா, என் பர்ஸுக்கும் என் முகத்தில் இருக்க சிரிப்புக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆண்டவருடைய வசனத்துக்கும் என் சிரிப்புக்கும் தான் சம்மந்தம் இருக்கும். ஐ கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த காட்ஸ் வேர்ட். நான் சொல்கிறேன், எப்போ எல்லாம் ஆயத்தை பண்ணுங்கன்ட்டு போயாச்சு. ஆனால் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அன்பு கட்டளை என்னென்னா, யூ ஷுட் நாட் ஷேர் யுவர் பர்டன் டு எனிபடி. ஐ வில் பி யுவர் ப்ரொவைடர். ஐ ஆம் யுவர் ஜெகோவா ஜைரே. நான் உனக்கு கொடுத்த தரிசனத்தை உன்னை கொண்டு நான் செஞ்சு முடிப்பேன். ஸோ நான் உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ என் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ தெரியுமா இருக்குது? 3,700 ரூபா இருக்குது. 3,700 rupees இருக்குது. எவ்வளோ எனக்கு தேவை? 40,000 ரூபா தேவை. அப்போ என்னுடைய பேங்க்குக்கு மினிமம் பேலன்ஸ் 5,000 மெயின்டைன் பண்ணணும். மினிமம் என்னுடைய பேங்க் ஸ்டாண்டர்டுக்கு 5,000 மெயின்டைன் பண்ணலன்னா ஒவ்வொரு 3 மாதம் தடவை ஃபைன் போடுவாங்க. ஒவ்வொரு 3 மாதம் ஃபைன் வாங்கிட்டு இருப்பேன். காரணம் என்ன? மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல. இப்போ ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், நாட்கள் நெருங்குது. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. மெதுவாக ஒய்ஃப் சொல்கிறாங்க, கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணலாமே. இல்லைம்மா, அது அப்படி ஒரு கைடன்ஸை கர்த்தர் கொடுக்கல. காட் வில் ப்ரொவைட். ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் எனக்கு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்லேருந்து ஒரு லெட்ரு வருது. நமக்கு அந்த பேங்க்கு சம்மந்தமே இல்லை, அது வேறு லெவல் பேங்க்கு, நம்ம வேறு லெவலில் இருக்கிறோம். ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கை ஓப்பன் பண்ணால், அந்த கவர் ஓப்பன் பண்ணால் அதில் சொல்லுது, அதில் எழுதியிருக்காங்க, வி கன்சிடர் யூ அஸ் அ ப்ரிவிலேஜ் கஸ்டமர். யாரை? மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்கும் லோக்கல் பேங்க்லேயே. இப்போ ஃபாரின் பேங்க் சொல்லுது, வி கன்சிடர் யூ அஸ் அ ப்ரிவிலேஜ் கஸ்டமர் ஸோ தட் வி ஆர் ஆஃபரிங் எ ஓவர் ட்ராஃப்ட் ஃபெசிலிட்டி. உங்களுக்கு ஒரு ஓவர் ட்ராஃப்ட் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணுறோம். ஓவர் ட்ராஃப்ட் ஃபெசிலிட்டி எவ்வளோ தெரியுமா? 40,000. கர்த்தருக்கு எப்படிலாம் கணக்கு தெரியுது பாருங்க. ஹியர் வித் வி அட்டாச்ட் our debit card. If you want to avail this facility, go to the nearby ATM, activate this debit card, this 40,000 belongs to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த செகண்ட் எங்கே தான் நிற்பேன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம் தான். டெபிட் கார்டை போட்டாச்சு, 40,000 ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஆக்டிவேட் பண்ணி 40,000 பாஸ்டருக்கு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ அங்கே அந்த ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. சேரிட்டி ஒர்க். அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சில ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம், ப்ரோக்ராம் வாங்குகிறோம். நானும் என்னுடைய அம்மா, என்னுடைய மனைவி, அப்போ என்னுடைய கை குழந்தை எல்லாரையும் தூக்கிக்கிட்டு எங்கே போகிறோம்? அந்த மினிஸ்ட்ரிக்கு போகிறோம். கூட இலங்கையிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் யூகேலேருந்து வந்திருந்தார். எல்லோரும் ஒரு குட்டி கார். அந்த காரை விட நாங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கோம். அது போக இந்த பிள்ளைங்களுக்கு அதை கொண்டு போகணும், இதை கொண்டு சொல்லி எல்லாம் அடித்து தூக்கி கொண்டு போகிறோம். போயிட்டு ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கிறோம்.
நீங்கள் நம்ப மாட்டீங்க, இரவு திடீர்னு சொல்லி ஹோட்டல் கதவு தட்டப்படுற சத்தம் கேட்குது. இந்த நேரம் யாரா வருது? ஏன்னா அந்த மினிஸ்ட்ரி பண்ணுற இடத்துக்கு எதுவும் கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர். கதவை திறந்தா ஒரு அன்யூனிஃபார்ம், ஒரு மப்டியில் என்ன சொல்கிறது, ஒரு யூனிஃபார்ம், அன்கவர்ட் போலீஸ்னுவாங்கல்ல, யூனிஃபார்ம் இல்லாத ஒரு போலீஸ் வந்திருக்கிறாங்க. அவர் ஐடியை காட்டிட்டு சொல்கிறாரு, நான் ஸ்பெஷல் பிரான்ச்லேருந்து வந்திருக்கிறேன். என்னை பார்த்து அவர் கேட்ட கேள்வி, நீங்கள் தான் ஞானசெல்வினா? ஆமாம், நான் தான் ஞானசெல்வி. உங்களுக்கும் விடுதலை புலிகளுக்கு என்ன சம்பந்தம்? வீட்டில் இருக்க புலிக்கும் எனக்குமே சம்பந்தம் இல்லை, கிச்சன் பக்கமே போகிறதில்ல, எனக்கு விடுதலை புலிகள் என்னப்பா சம்பந்தம்? கேட்ட உடனே முகம் பயந்துட்டேன். நான் போலீஸ்னதுமே ஹார்ட் பீட்டிங் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இலங்கையில் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்ற கம்ப்ளீட் ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்கு. சொல்கிறாரு, நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, சென்னையில் இருக்கிற ஆள் ஏன் இங்கே வந்தீங்க? ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த கேம்பை செலக்ட் பண்ணீங்க? இந்த கேம்பில் தான் நிறைய இயக்கத்துலேருந்து வந்தவங்களாம் ஒளிஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கீங்களே. எப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. எங்கள் அம்மா பயந்து, ஒய்ஃபு பயந்து, அந்த லண்டன்லேருந்து வந்தவர் கை காலம் நடுங்குது, அபிஷேகம் இல்லாமலே. அவர் சொல்கிறார், இப்போ தாங்க என் ஒய்ஃபு கேஸ் போயிட்டுருக்கு, மாட்டினா முடிச்சதுங்க. கடைசியில் அவருக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு, இவர் ஒரு விதத்தில் இன்னசென்ட் தான் அப்படின்னு ஒரு தெளிவு வந்துருச்சு. அப்போ போலீஸ் ஒரு கடைசியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்தார். ஐ கிவ் அ ஃபைனல் ஆப்ஷன். நாளை காலையில் வரும்போது இங்கே நீங்கள் யாருமே இருக்கக்கூடாது. ஸோ தென் ஐ கேன் ஹெல்ப் யூ, அதர்வைஸ் நோ அதர் சான்ஸ், ஐ ஹவ் டு ஃபைல் த கேஸ் அகெயின்ஸ்ட் யூ. அங்கே ஊழியர் ரெடி ஆகிடுச்சு, காசு போயிடுச்சு, ஜனங்கள்லாம் அவளோட ரெடியாக இருக்கா, ஒரு சுவிசேஷ கூட்டங்களும் ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். போலீஸ் என்ன சொல்லிருச்சு, விடிஞ்சா ஜெயில். சுற்றி இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்கப்பா, கத்தர் எல்லாம் பார்த்துப்பாருப்பா, கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தாச்சில் கிளம்புவோம். எனக்கு ராத்திரியெல்லாம் பயம்தான். நமக்கு ஒரு தமிழர்களுக்கு ஒரு கிருபை இருக்குல்ல, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை, வெளியே பயத்தை காட்டாமல் நான் பாட்டு ஷோவ் பண்ணிட்டு இருக்கேன். எப்பெல்லாம் பயம் வருதோ அப்போல்லாம் ஒரு வசனத்தை சொல்லுவேன், கத்தனை பட்சத்தில் இருக்கிறான் நமக்கு விரோதமாய். ரொம்ப வசனம் பேசினா உள்ளுக்குள்ளே பயம் இருக்குன்னு அர்த்தம். அதை கண்ட்ரோல் பண்ண தான் வசனம் பேசுகிறேன். அவங்க நினச்சிக்கிறான் பாஸ்டர் ரொம்ப ஃபெய்த்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார். 9 மணிக்கு போல் போலீஸ் வருவேன்னாரு. விடிஞ்சதே எப்போ விடிஞ்சுன்னு தெரில, அப்படியே இந்த பயத்திலே விடிஞ்சிருச்சு. 7 மணிக்கு போல் கதவு தட்டப்பட்ட சத்தம் கேட்குது. ஐயையோ 9 மணிக்கு வரவன் 7 மணிக்கு வந்துட்டான் போல இருக்கேன்ட்டு அந்த சிஸ்டரும் பிரதரும் பாத்ரூமில் போய் கதவு பூட்டிக்கிறாங்க. நாங்கள் இருக்கோன்னு சொல்லிடாதீங்க பாஸ்டர். கதவை திறந்தா இப்போ வேற ஒரு ஆள் நிற்கிறார். ஐயையோ இவன் வேற போலீஸ் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு, ஐ எம் அருள்தாஸ். நான் அருள்தாஸ்ங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம்? நான் தான் இங்கே இருக்கிற நோட்ரி பப்ளிக் வழக்கறிஞர்களுடைய சங்கத்தினுடைய தலைவராக நான் இருக்கிறேன். ஐ எம் அ பிலீவர். இன்னைக்கு இப்படி ஒரு இந்த கேம்பில் ஒரு மிஷன் ஒர்க் நீங்கள் செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இத்தனை வருஷம் இங்கே இருக்கிற ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் வந்ததே இல்லை. பட் சென்னையிலேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகலாம், ஒரு ஹலோ சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கப்பா நாங்கள் எங்கே ஓடன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. உடனே அவர் வந்தார், டீட்டெயிலெலாம் கேட்டு அவர் சொன்ன ஒரு காரியம், பயப்படாதீங்க, உங்கள் மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி என் மேலே கை வைக்கணும். ஐ எம் ஹியர். 2-3 ஃபோன் பண்ணாருங்க, நம்ப மாட்டீங்க. பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்துட்டாங்க கேமராவோட. சன் டிவியிலேருந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டாங்க, லோக்கல் தாசில்தார் வந்துட்டார், கவுன்சிலர் மெம்பர் வந்துட்டார், லோக்கல் எம்எல்ஏ வந்துட்டாங்க. இப்பெல்லாம் யாருக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க? நமக்கு சப்போர்ட். எனக்கு யாரையுமே தெரியாது அந்த ஊரில். இப்போ 9 மணி போல் போலீஸ் உள்ள வராங்க. வந்த உடனே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போலீஸை கவர் பண்ணிட்டாங்க. ஏங்க ஒரு ஃபாதர் நல்ல காரியம் பண்ண வர்றாரு, பண்ணக்கூடாதுன்றீங்களாமா, ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? தாசில்தார் வந்துட்டாங்க, என்னங்க ஏன் ஏரியாங்க, நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் ஏங்க ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அப்படியே சிச்சுவேஷனை தலைகீழாக மாற்றினார். இப்போ போலீஸ் எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏன் சார் பிரச்சனை பெருசாக்குறீங்க, எங்கள் வேலையை செய்ய விடுங்க சார். சரி ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வருவோம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனிடத்தில் சிநேகமாகும்படி கர்த்தர் செய்வார். என்ன செய்யலாம்? இந்த கேம்புக்கு, ஸ்ரீலங்கா கேம்புக்கு பண்ணாதாங்க பிரச்சனை. நீங்கள் என்ன பண்ணுங்க, பக்கத்தில் ஒரு வயசானவங்க இல்லை இருக்குது, ஓல்டேஜ் ஹோம் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் பண்ணுங்கள். மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன், ஆட்டிசம் கிட்ஸுடைய ஹோம் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் பண்ணுங்கள். தென் வில் சென்ட் த ரிப்போர்ட் டு அவர் ஹையர் அஃபீஷியல்ஸ். பாஸ்டர் ஞானசெல்வன் came from Chennai, he did some charity works among all the people. Then our problem solved. But my problem என்னன்னா, already 40,000 gone. I don't have any money.
யூ ஒன்ட் பிலீவ், அந்த தாசில்தார் நல்ல பட்டையை போட்டு குங்குமம் போட்டு இருந்தார். அவர் சொல்றார், அது என்னங்க பெரிய விஷயம், நான் தரேங்க காசு. அவர் ஒரு பர்சில் அது காசை போடுறார், ரிப்போர்ட்டர்ஸ் காசை போடுறாங்க, அருள்தாஸ் காசை போடுறாங்க. என் கண்ணு முன்னாடி ஒரு பக்கம் ஓல்டேஜ் ஹோமுக்கு வேட்டி சட்டை வாங்க போகிறாங்க, சேலை வாங்க போகிறாங்க, ஒருத்தர் சாப்பாடு ஆர்டர் பண்ண போகிறாங்க. என் அன்பு தேவஜனமே, நினைத்ததிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். என்னை கர்த்தருக்கு சோதரன் 43 சபைகளை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இப்போ அடுத்த ஒரு 3 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது. பீகாரில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது, காஞ்சிபுரத்தில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, கோத்தகிரி அப்படின்ற இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது. என் அன்பு தேவஜனமே, கர்த்தர் நாம் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது அநேகவற்று மேல் அதிபதியாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பயுமே நிறைய கொடுத்து கேட்க மாட்டார். பக்கத்துக்கள் நிறைய கொடுத்து, ஆண்டவரே எனக்கு மாத்திரம் நீர் சூப்பரான ஒரு ரூமை போட்டு கொடுத்தீர், நான் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்ல, கிச்சனில் முதல்ல ஜெபம் பண்ணு. எதில் ஜெபம் பண்ணு? கிச்சனில் ஜெபம் பண்ணு. நான் உனக்கு கர்த்தருக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எதிர்பார்க்க வேண்டியவரிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். கர்த்தரை நம்பி நாங்கள் ஓடும் பொழுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்றைக்கு அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்குற ஒரு காரியம் தான். நம்ம ஒரு சரீரமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். 1 கொரிந்தியர் 12 சொல்லுகிற, நாம் ஒரு சரீரமாக இருக்கிறோம். we are the body of Christ. இந்த பாடியில் எல்லாமே முக்கியம்தான். உங்கள் பாடியில் ஏதாவது தேவையில்லாத இருந்தால் கழட்டி வச்சுட்டு போங்கன்னா ஏதாவது சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆமாங்க கொஞ்சம் இந்த குடல்வால் கொஞ்சம் தேவையில்லை தான், கழட்டி வச்சுட்டு போகிறேன். எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நீ என்னப்பா என் முடிக்கு சமம்னுவாங்க. இப்போ முடி எவ்வளோ காஸ்ட்லி ஆகிடுச்சு தெரியுமா? பயிர் நடுற வேலை போய் இப்போ மயிர் நடுற வேலை வந்துருச்சு. ஹேர் பிளான்டிங் தான் இப்போ பயங்கரமான பிஸ்னஸாக மாறிட்டு இருக்கு. சரீரத்தில் எதுவுமே அர்ப்பம் கிடையாது. we are all work together to build the kingdom of God. Hallelujah. ஒருத்தர் தீர்க்கதரிசியாக கர்த்தர் அழைக்கிறார், ஒருத்தர் அப்போஸ்தலராக கர்த்தர் அழைக்கிறார், ஒருத்தர் சுவிசேஷனாக கர்த்தர் அழைக்கிறார், ஒருத்தர் போதகராக கர்த்தர் அழைக்கிறார், ஒருவரை அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறவனாக கர்த்தர் அழைக்கிறார், ஒருத்தர் அவனை கைகளை தாங்குகிறவனாக கர்த்தர் அழைக்கிறார், ஒருத்தர் அவளை விசாரிக்கிறவனாக கர்த்தர் அழைக்கிறார். நாம் எல்லாரும் இயேசுவின் ராஜ்யத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பரலோகம் போகும்போது எத்தனை பிரசங்கம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டார். ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? பைபிள் இருக்குதா? எத்தனை பிரசங்கம் பண்ண இருக்குதா? எத்தனை சர்ச் கேட்டுன்னு இருக்குதா? ஒன்னே ஒண்ணுதான், நான் சொன்ன வேலையை செஞ்சியா? There is a purpose in each and everyone's life, my dear brother and sister. God has a purpose in our life. When we 100% commit our life in God's work, God's purpose, and God will enlarge you. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகவற்று மீது அதிபதியாய் கர்த்தர் மாற்றுவார். ஊழியத்துக்கு வந்து ஆரம்ப நாட்களில் பிரசங்கம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, பாட்டு பாடணும் ரொம்ப ஆசை. நான் பாட்டு பாடினா எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, செல்வின் வாசிக்காதப்பா பாடுன்னுவாங்க. அம்மாவே எப்படி சொன்னால் மற்றவங்க எப்படி இருக்கு யோசித்துப்பாரு. சரி நம்ம பாடுற கிருபை இல்லை, மியூசிக் பக்கம் போவோன்னு எங்கள் பாஸ்டர் ஒரு ட்ரம் ஒன்று வாங்கி வச்சுருந்தார். நான் போட்ட போடல, அன்னைக்கே உடஞ்சி போச்சு. பாஸ்டர் சொன்ன, தம்பி 40 நாள் ஃபாஸ்ட் பண்ணி வாங்கினதுப்பா, நீ அந்த பக்கமே போகாது. மியூசிக் போட தெரியாது, பாட்டு பாட தெரியாது, பிரசவம் பண்ண தெரியாது, ஆனால் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு வாஞ்சை. என் அன்பு தேவஜனமே, நான் கிளீனிங், சபையை பெருக்கிறது, சபையினுடைய டாய்லெட்டை கழுவுறது, கூட்டங்கள் நடந்துச்சு நான் ட்ராக்ஸ் கொடுக்கறது, போஸ்ட் ஓட்டுறது, இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சது. ஒரு நாள் கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக என்னோடு பேசினார், மகனே உன் கொஞ்சத்தை நான் பார்த்தேன், எது எல்லாம் வாழ்க்கையில் இல்லையோ அதையெல்லாம் நான் தருவேன். Hallelujah. I never thought that I am going to be a pastor, I am going to be an evangelist, but God has seen my simple and ordinary efforts, what I did before God. இருக்கிற பலத்தோடு நான் வாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. இந்த ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் மேலே கடந்து வரும், பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலே கடந்து வரும். கிங்டம் ஆஃப் காட்ல நீங்கள் இயேசுவை ஒரு நாள் நீங்கள் நேராக பார்க்கும்போது அவர் சொல்லுவார், உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே. அப்போ ஊழியக்காரன் என்ன அர்த்தம்? God has a purpose in every life. ஒரு நம்ம கொடுக்குற ஊழியமாக இருக்கலாம், ஜெபிக்கிற ஊழியமாக இருக்கலாம், இல்லைனா ஒரு தண்ணி கொடுக்குற ஊழியமாக இருக்கலாம், சபையை தாங்குகிற ஊழியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, எதை கர்த்தர் நமக்கு செய்ய பலன் கொடுத்திருக்கிறாரோ, வேதம் சொல்லு, உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அது என்ன பண்ணு, அறபலத்தோடு செய்ய. பக்கத்தில் சொல்லு, உன் கைக்கு நேரிடுது எதுவது
முழு பலத்தோடு. 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் தாவீதுக்கு என்ன பலன் இருந்துச்சு? கல்லை குறிப்பாத்து அடிக்கிற பலன். முன்னாட்டுக்கு ஆளுடைய பலனை பார்த்தானா? உலகத்துடைய ஃபர்ஸ்ட் புல்லட் யாருதுங்க? டேவிட் தான். என்னால் கல்லை தான் தூக்கி போட முடியும், அந்த கல்லை புல்லட்டாய் மாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் மட்டும் ஏசப்பா ஸ்தானத்தில் இருந்து என் அசிஸ்டன்ட் என்கிட்ட 5000 பேர் சாப்பிட்றதுக்கு 5 அப்போ 2 மீனை கொண்டு வந்திருந்தான்னு வைங்களேன், அன்னைக்கு அவனை பரலோகத்துக்கு அனுப்பியிருப்பேன். விளங்காதவனே, எவ்வளோ பெரிய தேவை இருக்குது, நீ என்ன கொண்டு வந்திருக்கிற? சண்டே ஸ்கூல் பையன்கிட்ட வந்து டிஃபன் பாக்ஸ் பிடிக்கிட்டு வந்திருக்கேன். ரைட்? சர்ச்சில் குழப்பம் வருமா வராத பாஸ்டம்மா? அந்த அம்மா அப்பா சண்டைக்கு வந்திருக்க மாட்டா ஏசப்பா கிட்ட, சண்டே ஸ்கூலுக்கு அமிச்சா நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? சின்ன பிள்ளை எடுத்து பிடிங்கிறீங்க. உண்மையா இல்லையா? ஆனால் என் அன்பு தேவ ஜனமே, 5 அப்போ 2 மீனை பெருக பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். டோன்ட் கோ ஃபார் த கால்குலேஷன். நம்ம ஊழியத்துக்கும் நம்ம தரிசனத்துக்கும் நம்ம கிட்ட இருக்க காசுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நாம் எப்படி விசுவாசித்து செயல்படுகிறோமோ அதற்கும் கர்த்தர் செயல்படுகிறது சம்பந்தம் இருக்குது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கிதியோனே, இருக்கிற பலத்தோடு கூட வா, உன்னை அனுப்புகிறது நான் அல்ல. அற்பமானவர்களை கொண்டு அற்புதங்களை செய்தவர் கர்த்தர். என்னை கர்த்தர் சொல்றாரு, நீ வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக. ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நோக்கி நான் பார்ப்போம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit of God. நன்றி ஆவியானவரே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கென்றும் கர்த்தருடைய ஊழியர்களுக்கென்றும் நீங்கள் செய்ததும் செய்து வருகிறதுமான அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. He is not unrighteous to forget all the good work, what you have done, what you are continuously doing for the kingdom of God, all the servants. My dear brother and sister, exceedingly abundantly, more than what you ask, more than what you pray, He is able to bless you. அந்த ஏழை விதவனுடைய குடும்பத்தை ரட்சித்த கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு அன்னாளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்த கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். The point is, where is our faith? Where is our hope? Whom we are having our trust? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். நிறைய கனவுகள் நமக்கு இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஸ்டார்ட் வித் யுவர் சிம்பிள் பிகினிங். உனக்கு இருக்க கொஞ்சத்தில் நீ உண்மையாயிரு. Come as you are and I will make you a great nation. கொஞ்சத்துல உண்மை. Come as you are. Come as you are. Come as you are. கர்த்தர் ஒரு ஊழியத்துல பெரிய காரியங்களை செய்ய போகிறார். God wants to do greater things in the ministry. My dear brother and sister, you are very important to the kingdom of God. What you have in your hand, that is very important in the kingdom of God. What you can do, that is very important to the kingdom of God. God needs Gideons, not the warriors. கர்த்தருக்கு கிதியோன்கள் தான் தேவை, பலசாலிகள் தேவை கிடையாது. கர்த்தருக்கு தேவை 5 அப்போ 2 மீன் தான். 5000 பேர் சாப்பிடுற ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன் தேவை கிடையாது. கர்த்தருக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணுதான், அவர் என் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒரு சமூகத்தில் வருகிற ஒரு சின்ன விசுவாசம் தான். ஐயோ, ஏன் கர்த்தர் எதுவுமே செய்ய மாட்டார்? ஆண்டவர் சொல்றாரு, do your best, I will do the rest. Check our life, my dear brother and sister. Why we couldn't see the God's provision? Why we couldn't see the God's richest blessings in our life? God has some responsibility in our life. Let us rededicate ourselves. நம்மை நாம் ஒரு விஷயம் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துவோம். அந்த சாரிபாத் ஒரு விதவையை போல கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த சிறு பிள்ளையை போல கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஊரும் ஆரோனையும் போல தேவனுடைய ஊழியர்களை தாங்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அன்னாளை போல தேவனை சார்ந்து கொள்ளும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். தானியேலை போல, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, யோசேப்பை போல கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமா இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களுக்கு முன்பதாய் நான் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நிரம்பி வழியும். ஒரு நாள் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க சிஸ்டர்.
கொர்நேலியுவுக்கு தேவதூதன் வந்து சொல்லுகிறான், நீ செய்த தான தர்மம் தேவ சமுத்திர நினைப்பூட்டுதலாக இருக்கிறது. நீ கர்த்தருக்கு செஞ்சது ஒரு நாள் அவர் மறக்கவே மாட்டார். என்கரேஜ் யுவர்செல்ஃப். சிறு கூட்டமே பயப்படாதே, ராஜ்யத்தை கொடுக்க தேவன் பிரியமாய் இருக்கிறார். In this small church, through this small church, God is doing extraordinary things. Because God's mighty hand is upon this church. Do your best. முழு அர்ப்பணிப்பை கொடுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் I am encouraging you, give your full support to this ministry. Do your best to this ministry and you will receive the best out of best from God. சிறந்ததிலும் சிறந்ததை அவர் தருவார். மேன்மை அவர் தருவார். வறட்சியை நீங்க பார்க்க மாட்டீங்க, கடன் வாங்க மாட்டீங்க, கடன் கொடுப்பீங்க. நீங்க வாளாக மாட்டீங்க, தலையா மாறுவீங்க. வேதம் சொல்லுகிறது, சாரிபாத் ஊர் வீட்டில் இருந்த மரணத்தை கர்த்தர் ஜீவனாய் மாற்றினார், வறட்சியை தேவன் செழிப்பாய் மாற்றினார். என் அன்பு தேவ ஜனமே, சாதாரண தாவீதை ராஜரீகமான தாவீதாய் கர்த்தர் மாற்றினார். அடிமையாயிருந்த யோசேப்பை பார்வோனுக்கு எஜமானாய் கர்த்தர் மாற்றினார். ஓ என் அன்பு தேவ ஜனமே, சாதாரண அதிகாரியாய் இருந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை தேசங்களுக்கு அதிகாரியாய் கர்த்தர் மாற்றினார். நன்றி ஆண்டவரே. God is expecting more from us, my dear brother and sister. நம்மகிட்ட நிறைய எதிர்பார்க்கிறார். காரணம், நிறைய அவர் செய்ய விரும்புகிறார். அண்ணாலே, நீ போக வேண்டியது உன் கணவனுடைய பாதத்துக்கு அல்ல, என்னுடைய பாதத்துக்கு. சாரிபாத் ஊர் விதவையே, நீ செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை மனப்பூர்வமாய் நீ செய்யும் பொழுது கர்த்தர் உன் களஞ்சியத்தை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன் மாவை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன் எண்ணெயை ஆசீர்வதிப்பார். பஞ்ச காலம் மாத்திரம் அல்ல, உன் சந்ததியின் வாழ்க்கையில் ஜீவன் வரும், உன் சந்ததியின் வாழ்க்கையில் ஜீவன் வரும். தேவனுக்கென்று என்றென்றைக்கும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாய் கர்த்தரை மாற்றுவார். அன்று நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தயவுக்காய் நன்றி. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. Encourage them, let them be more active in the kingdom of God. Lord, I encourage them, let them very actively involved with this ministry, Lord. நெகேமியாவோடு கூட நான் நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினதை போல உடைய பிள்ளைகள் திடப்படுத்துவார்களாக. ஆசீர்வதியும் கிருபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.